ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். நம்மளுடைய சேனல் அமைதி தரும் ஆன்மீகம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, சுவாமி சிவானந்தர் அவர்கள் வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு நமக்கு அதோடைய தத்துவம், வாழ்க்கையின் தத்துவம் என்ன அப்படின்னு நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை பற்றி நான் டீப்பாக சொல்ல போகிறேன். வாழ்க்கை, ஏன் மனிதனுக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது, ஏன் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த கேள்விகள் இருக்கும். ஒரு மனிதன் அவன் பிறக்கிறான், வளர்றான், அதுக்கப்புறம் மடிந்து போகிறான். இந்த லைஃப்பை வெறும் அந்த ஒரு நம்ம சுவாசிக்கிறோம், அதுக்கப்புறம் சாப்பிட்றோம், டைஜஷன் நடக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரீஷன் நடக்குது, கழிவுகள்லாம் வெளியே போகுது. இதுக்கப்புறமா நம்ம இப்படிப்பட்ட ஒரு தேகத்தை, இப்படிப்பட்ட ஒரு பாடி வச்சுருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனுஷன் எதை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறான் அப்படின்னா, பணம், பதவி, புகழ், இது மூணையும் அடையிறதுக்காக மட்டுமே மனிதர்கள் இந்த உலகத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுவே மனிதர்களுடைய தேவையாகவும் இருக்குது. ஆனால் இது மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறதுனால தான் அவங்களுக்கு துன்பங்கள் ஏராளமாக வந்துகிட்டு இருக்குது, மன அமைதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறார். அப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை பயணம் வெறும் நீங்கள் பணத்தை, பதவியையும், புகழையும் மட்டுமே ஒரு கோலாக வச்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் முன்னோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த நிலையான நிம்மதி, அமைதி வாழும் காலத்தில் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது தான் சுவாமி சிவானந்தருடைய ஒரு கருத்தாக இருக்குது. அப்படின்னா என்ன செய்யணும், லைஃபோடைய கோல் என்ன, அல்டிமேட் கோல் என்ன, உண்மையான கோல் என்ன அப்படின்னு சிவானந்தர் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் இறைவனை அடைய வேண்டும், காட் ரியலைசேஷன். இறைவன் யார், உண்மையான இறைவன் யார் அப்படின்றத ஒரு மனுஷன் இறைவனை நோக்கி, இறைவனை அடையக்கூடிய அந்த வழிகளை கண்டறிந்து இறைவனுக்காகவே வாழ்ந்து இறைவனுக்காகவே மடிய வேண்டும், இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் அப்படின்றார். இதுதான் லைஃபோடைய கோல். ஸோ த ஹையஸ்ட் கோல் ஆஃப் லைஃப், த ஹையஸ்ட் எய்ம் ஆஃப் லைஃப் இஸ் காட் ரியலைசேஷன் ஆர் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. இதுக்கு என்ன செய்யணும்? அப்போது வெறும் பணம், பதவி, புகழை நோக்கி மட்டும் ஓடாமல் அதோடு சேர்த்து, ஏன்னா அது எல்லாமே மனிதர்களுக்கு தேவைப்படுது. இந்த காலத்தில் பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் பணம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது அதோடு ஓடிக்கிட்டு இருக்கும்போது கூட சுவாமி சிவானந்தர் மாதிரி ஞானிகள் சொன்ன இந்த கான்செப்ட்ஸையும் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அப்போது ஹையஸ்ட் கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப் என்னென்னா இறைவனை அடைகிறது தான். அப்போது நீங்கள் பணத்தை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே கூட யாரையும் கையில் வச்சுருக்கணும் அப்படின்னா, அந்த இறைவனை அடைவதே என் வாழ்வின் நோக்கம் அப்படின்றதையும் நீங்கள் சைடில் நீங்கள் உங்கள் மனசில் இன்னொரு பக்கமும் ஓட விடணும். உங்களுடைய கோல் வெறும் அந்த ஒரு நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ரேங்க் எடுக்கணும், நல்ல ஜாபுக்கு போகணும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். இது மட்டுமே கோல் கிடையாது. இதோட ஒரு முக்கியமான ஒரு கோலையும் சேர்த்துக்கோங்க, அதுதான் இறைவனை அடைதல். அப்போது ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆன்மீகம் இல்லாட்டினா இறைவனை அடைகிறது அப்படின்றது, நீங்கள் இறைவனை நோக்கி போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இங்கே பணம், பதவி, புகழ் இதெல்லாம் நோக்கி ஓடக்கூடாதுங்கிற அவசியம் கிடையாது. பணம் நிச்சயமாக மனிதனுக்கு தேவை, நீங்கள் அதை நோக்கி ஓடலாம். ஆனால் உங்களுடைய ஹையஸ்ட் கோல் ஆன்மீகமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதாவது இது மூணையும் கடந்து ஒரு படி நீங்கள் அதை மேலே வச்சுருக்கணும் அப்படின்றாரு. இதுதான் உங்களுடைய உண்மையான ஒரு கோல். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு. இந்த உலகம் அப்படின்றது
வேர்ல்டு அப்படின்றதே வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரைனிங் கிரவுண்ட் அப்படிங்கிறாரு. அதாவது நீங்கள் ஒரு போர்க்களம், இந்த போர்க்களத்தில் நீங்கள் மனிதனாக பிறந்துட்டீங்க. இங்கே தான் நீங்கள் இப்போது உங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்கப்படுது. இறைவன் படைத்த இறைவன் மனிதர்களுக்கு ஏகப்பட்ட சோதனைகளை கொடுப்பான். அந்த சோதனைகள்லாம் நீங்கள் வெற்றி அடையணும், பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறார். அந்த சோதனைகளை கடக்கிறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் எப்படி உங்களுக்கு வர அந்த சோதனைகளெல்லாம் நீங்கள் உங்களுடைய அந்த தடைகள், உங்களுடைய அந்த தோல்விகள் இதெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி போவீங்க மேலே? அதுக்கு நிச்சயமாக ஒருத்தருடைய துணை வேண்டும். அந்த துணை தான் யாருன்னா படைத்தவன் இறைவன். அந்த இறைவன் எங்கே இருக்கிறாருன்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அந்த இறைவன் உங்களுக்குள்ளேயே உயிராக இருக்கிறான் அப்படின்றாரு. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு உயிர் சக்தி, அந்த ஆத்மாவே இறைவன். இதுதான் சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. நீங்கள் இறைவனை உங்களுக்கு உள்ள தேடுற அந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும், தொடங்கணுங்கிறார். ஏன்னா மனிதர்கள் அனைவரும் மாயையினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தையே அவர் வந்து ஒரு மாயைன்னு தான் சொல்கிறார். இது வந்து நிலை இல்லாத ஒரு மாயை. அவர் நிலை இல்லாத மாயைன்னு சொல்லும்போது இது உண்மையா, அவர் சொல்கிறது கரெக்டு தானா அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தோணும். உண்மைதான். ஏன்னா நம்மளே கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மனிதன் பிறக்கிறான், வளர்றான், கட்டாயமாக அவனுக்கு முடிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த முடிவு எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நிச்சயமாக என்ன இருக்குதுன்னா முடிவு இருக்குது. அப்போது இது நிலையான ஒரு பயணமா அப்படின்னு எண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக இது நிலையான ஒரு பயணமே கிடையவே கிடையாது. இது நிச்சயமாக ஒரு கனவு மாதிரி தான், ஒரு மாயை மாதிரி தான் கடந்து போகுது. அப்போது இந்த மாயையை கடப்பதற்கு யாருடைய உதவி வேண்டும்? கடவுளுடைய உதவி, படைத்தவனுடைய உதவி. அந்த படைத்தவன் உங்களுக்கு உள்ள உயிரென இருக்கிறான் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போது உங்களுடைய முக்கியமான லட்சியம், நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, இந்த வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கும் போதே ஒவ்வொரு வினாடியும் இறைவன் உங்களுக்குள்ள உயிராக இருக்கிறான். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உயிரே இறைவன் தான் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து நீங்கள் செயல்படணுன்றாரு சுவாமி சிவானந்தர் அவர்கள். மேலும் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. இந்த வாழ்க்கை பயணம் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த தீய உணர்வுகள், தீய எண்ணங்கள், நீங்கள் செய்கிற அந்த தீய செயல்கள் இதையெல்லாம் கைவிட்டுட்டு நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகள், நல்ல செயல்கள் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பிறரை கட்டுப்படுத்துவது உங்களுடைய வேலை அல்ல அப்படின்னும் சொல்கிறாரு. அதாவது இப்போ மனிதர்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் மெயின் நோக்கமாக இருக்கும். ஆனால் உண்மையான அமைதி, நிலையான அமைதி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, தன்னைத்தான் அடக்க வேண்டும், தன்னைத்தான் கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர மற்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்லேருந்து வெளியே வரணும் அப்படின்றது சுவாமி சிவானந்தர் அவர்கள். இதையெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுடைய மனசை, அந்த மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், டியூன் பண்ணணும். அடக்க முடியாத இந்த மனசை எப்படி அடக்கிறது? அதுக்கான ஒரே வழி தான் என்னென்னா, அந்த மனசுக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி பேர் தான் இறைவன். அந்த இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கிறான். அந்த இறைவனால் மட்டும்தான், நீங்கள் அந்த இறைவனை கூப்பிட்டா மட்டும்தான் உங்களுடைய மனசை நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, அந்த ஐம்புலன்களையும் அடக்கி திசை திருப்ப முடியும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் இந்த ஒரு நம்மளுடைய சேனலில் நான் இன்னும் வரும் வீடியோஸில் நிறையா சொல்ல வரேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொன்னது. அதுதான் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணுறேன்.